மருதநாயகம் உலக நாயகன் கமலஹாசனுடைய நடிப்புல வெளிவர இருக்கிற இந்த படம் ரொம்ப நாளா வெளிவர போகுது, ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு டிராப் ஆயிடுச்சு. நிதி நெருக்கடியினால மருதநாயகம் டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. 1997வது வருஷம் இந்த படத்துடைய பூஜை போடப்பட்டுச்சு. அப்போ இருந்த முதல்வர் கருணாநிதி, சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், எலிசபெத் மகாராணி இவங்க எல்லாருடைய முன்னிலையிலும் இந்த பூஜை நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாவே படப்பிடிப்புகள் ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு நிதி நெருக்கடி வந்துருச்சு, அதனாலதான் இந்த படத்தை இப்போதைக்கு டிராப் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப இருந்த நிலைமையில யாருமே இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்றதுக்கு முன் வரல. ஆனா இப்போ ஃபாக்ஸ் ஸ்டார் நிறுவனம் இந்த படத்துக்கு பினான்ஸ் பண்றதுக்கு முன் வந்திருக்கு. ஆல்ரெடி உலகநாயகன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த படத்துக்கு தேவையான நிதி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா மருதநாயகத்தை நான் திரும்பவும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த படத்துக்கான நிதி கிடைச்சிருச்சு. சோ திரும்பவும் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான முயற்சியில உலகநாயகன் கமலஹாசன் இறங்கியிருக்காரு. சோ சீக்கிரமே மருதநாயகத்தை பெரிய திரையில பார்க்கலாம்.